வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். சார், அவங்களுடைய கேள்வியோடு சேர்த்து பர்சனல் ஃபினான்ஸ் கேள்விகளும் ஒரு சிலது இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு கேட்டுறேன் சார். ஒரு கேல்குலேஷன் சொல்கிறாங்க. ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் 30,000 ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அவர் எத்தனை ரூபாய்க்கு ஃபோன் வச்சுக்கலாம், அவர் எத்தனை ரூபாய்க்கு பைக் வச்சுக்கலாம், அவர் எத்தனை ரூபாய்க்கு கார் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் சொல்கிறாங்க. உங்கள் மந்த்லி சேலரியில் 15 நாட்களுடைய சம்பளம் தான் ஃபோனுடைய விலையாக இருக்கணும். ஒரு கார்னா 6 மாத சம்பளத்தோட விலை தான் இருக்கணும். ஒரு வீடுனா 5 வருஷம் சேலரியோட விலை தான் இருக்கணும். ஒரு பைக்குனா 2 மாதம் சேலரியோட விலை தான் இருக்கணும். நடைமுறையில் இது கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா 5,000லேருந்து 10,000க்கு மேலே ஃபோன் வேண்டாம். 15,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சார். அவன் கொடுத்தாரு, நான் சொல்கிறேன். ஓகே, ரைட்டா? பைக்கே வேண்டாம். தமிழ் மெட்ராஸில் பப்ளிக் சிஸ்டம் இஸ் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி குட். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர்றது ஃபார் பெட்டர். நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணால், ரயில் யூஸ் பண்ணால், பஸ் யூஸ் பண்ணால், எங்கள் டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பினீங்கன்னா வீட்டிலேருந்து கரெக்டாக போயிடுவீங்க. அப்போ இந்த கேல்குலேஷன்லாம் பெட்ரோல் நீங்கள் என்ன கேட்டீங்க 30,000 ரூபா சம்பளம். அதே 1 லட்சம் 2 லட்சம் எல்லாத்துக்குமே ஒன்னொன்னுக்காக கேட்கும். 1-2லாம் கேட்குறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு 30,000 1 லட்சம் ரூபாய்க்கே கேட்குறேன் சார். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 50,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சுக்கலாம். ரைட்டா? நீங்கள் ரொம்ப ஜெனரஸாக இருக்கீங்களே சார். இது 1 லட்சம்னா 50,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சுக்கலாம். ப்ரொவைடட் மாதம் 5,000 ரூபா சேர்த்து 10 மாதம் கழிச்சு ஃபோன் வாங்கினாங்க. அதாவது நீங்கள் சார் சொன்னார் 50,000 ரூபான்னு சொல்லிட்டு இஎம்ஐ போட்டுட்டு கட்டுறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் 50,000 ரூபா கேஷாக எண்ணி நோட்டாக எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போனீங்கன்னா அந்த ஃபோனை தலையில் வச்சு எடுத்துன்னு போவீங்க. பத்திரமா தொடச்சி நகை மாதிரி வச்சுருப்பீங்க. சார், இப்போ காலம் மாறிடுச்சு சார். நீங்கள் சொல்கிற மாதிரி 50,000 ரூபாய் நான் கேஷாக கொடுத்தா எனக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். கார்டு தேய்ச்சா 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அது இதில் தானே, பேங்க்கில் தானே. பேங்க்ல வெறும் அமேசான்லயே இருக்கட்டும், இல்ல ஆப்பிளுக்கு கொடுப்பான் சார். இல்லை சார், எல்லா ஃபோனுக்கும் கொடுக்குறான். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? ஒழுங்காக டிசிப்ளின்டாக இருந்து கேஷாக கொடுத்து வாங்கிக்க. அப்போ கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி 50,000 ரூபா ஃபோனை 47,000 வாங்கிட்டீங்கன்னா உடனே கிரெடிட் கார்டு அடுத்த நாளே கிரெடிட் கார்டு கட்டிட்டு உன்கிட்ட காசு இருந்தால் வாங்குன்னு சொல்கிறோம். புரியுது சார். ஓகே, ஏன்னா அடுத்த கேள்வி மக்கள்கிட்ட இருந்து இதுதான் வரும். அதுக்கு உன் பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் இருந்ததுன்னா 45 டேஸுக்கு டெபாசிட் போட்டுட்டு கார்டை தேக்கி 45th டே கட்டிடு. 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் வச்சுக்கோ. அந்த 3,000 ரூபாவை கோல்டு பீஸாக வாங்கிடு. ரைட்டா? பைக்குங்கிறது அப்பவும் தேவையில்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். டைரெக்டாக காருக்கு போயிடலாமா சார்? இப்போதைக்கு எதுக்கு காரு? நிறையவே நான் நடுவில் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பண்ண முடியறது இல்லைன்னா பப்ளிக் பர்சனாலிட்டி ஆகிட்ட முன்னாடி யூ கேன் யூஸ் ஊபர், ஓலா. யூ கேன் யூஸ் ஊபர், ஓலா, ஆட்டோ. முன்னெல்லாம் ஆட்டோக்கார சண்டை போடுறான், அதெல்லாம் இருந்தது. பின் ரேபிடோ, பஸ், ட்ரெயின், மெட்ரோ, யூ டோன்ட் நீட் அ கார். அந்த 10,000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போங்க. தட்ஸ் அ லாட் ஆஃப் மணி. உனக்கு விற்று 6 லட்ச ரூபா கார் வாங்க மனசு வருதான்னு பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ரேபிடோவில் போங்க, ஊபர், ஓலாவில் போங்க. இஎம்ஐ அட்லீஸ்ட் 12-15,000 ரூபா ஆகும். காருக்கான இஎம்ஐ. ஆமாம். பெட்ரோல் ஒரு 3,000 ரூபா ஆகும். 20,000 ரூபா நீங்கள் போட்டுன்னே போங்க தங்கத்தில். அது என்றைக்கு 10 லட்ச ரூபா ஆகிடும். ஏன்னா 50 மாதம்லாம் ஆகாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 மாதத்தில் முடிஞ்சிடும். 30 மாதம் தங்கத்தை விற்றுட்டு கார் வாங்கிக்க. கார் வாங்கின மாதிரி தான் சார். ஏன் தங்கத்தை விற்க மாட்டியா? அது எப்படி சார் விற்பாங்க? அப்புறம் ஏன் இஎம்ஐயாக கட்டத்துக்கு ரெடியாக இருக்கிற? கோல்டு பீஸ்னா கூட விற்றா வழி தெரியாது சார். தெரியுது இல்லை? அதே பணம் தானே. ஆனால் இந்த கோல்டு காயினா கொண்டு போய் கொடுக்குறப்ப எல்லாருக்கும் அந்த பெயின் தெரியல. அந்த வலியை வச்சு வாங்கு, அந்த வலியும் தாங்கி வாங்க. அப்போதான் அது தேவை, அத்தியாவசியம். அப்போ தான் உனக்கு அந்த கார் தேவை. இல்லாட்டா கார் தேவையில்லைல்ல. இல்லாட்டா அது என்னதான் நெய்பர்ஸ் என்வி ஓனர்ஸ் ப்ரைடுன்னு ஒன்றின் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அது வீடும் அதே லெவல் தான். மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இன்கம். அதை ஒத்துக்கிறீங்க வேணும்னு நிறைய பேர் சொல்கிறதுனால 5 வருஷம் சம்பளம் இருந்தால் வாங்கிக்கிங்க. இஎம்ஐ போடுங்க. 5 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடுங்க. இந்த 25 வருஷம் போடுறது, 30 வருஷம் போடுறது, அதெல்லாம் வேஸ்ட். அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு வாடகைக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு நீங்கள் ஒரு அதான் 5 டைம்ஸ் இருந்தால் வாடகைக்கு மேலேயே வந்துடும். அது இந்தியாவில் இந்த ஜென்மத்தில் பார்க்க போகிறது இல்லை இனிமேல்.
ஓகே சார். இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பர்சனல் ஃபினான்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஒரு மாதிரி லூஸா நம்ம செலவு பண்றதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஏமாப்பா இப்போ நமக்கு நான் சொன்ன மாதிரி தான் தங்கம் விழுமான்னு நேற்று கேட்டபோது நான் சொன்ன பதில் தான். எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டான்னு வைங்க, 25 வருஷத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய லோன் 50 வருஷம் கட்டுன்னு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஐயோ, நான் ஏற்றி பார்த்துருக்கேன் சார். அதை பார்த்துருக்கல்ல. நான் பார்த்துருக்கேன். நான் 30 வருஷம் கடன் வாங்கி 29 வருஷம் 1 வருஷம் கட்டி முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொரோனா டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க. டக் 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 டக்குன்னு ஏற்றணுன்னையும் 30 வருஷ கடன் 40 வருஷத்துக்கு போய் நின்றுச்சு. இன்னது இல்லை, வலிச்சது இல்லை. அதே தான் காரு. என் ஃப்ரெண்டுக்கு இது நடந்தது. அதை பார்த்து எனக்கு உண்மையிலேயே வலிச்சுது. காரு, பைக்கு எல்லாத்துக்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஷார்ட் டேர்ம் தோணுன்னா உனக்கு வலி தெரியல, லாங் டேர்ம்னா வலி தெரிஞ்சு வலி பெருசாக இருக்கும். எஸ் சார், புரியுது. ஓகே சார். இன்னொன்று, ஐடிசியா ரிலையன்ஸா? ஐடிசி. ஓகே. ஐடிசியில் ஐடிசி இன்ஃபோடெக், ஐடிசி ஹோட்டல்ஸ், ஐடிசி பேப்பர் போர்டு, ஆசீர்வாத்னு ஒரு 15 பிராண்ட் வச்சுருக்கான். மேலேயே இருக்கும் 50 பிராண்ட். 15+ பிராண்ட்ஸ் வச்சுருக்கான். ரிலையன்ஸில் ஜியோ, பெட்ரோகெமிக்கல்ஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல், அது இதுன்னு அவங்களும் ஒரு 30-40 பிராண்ட் வச்சுருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஐடிசி கூட ரிலையன்ஸ் போட்டி போடலை அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவங்க பெப்சி மாதிரியான கம்பெனி கூட போட்டி போடுறாங்களோ அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் அவங்க உள்ள வந்தோன்னே அந்த இண்டிபெண்டன்ஸ்ன்ற அந்த பிராண்டை கொண்டு வந்தோன்னே முதல்ல இவங்க கொண்டு வந்து வச்ச பொருள் கேம்பகோலா, பெப்சி, கோக்கு, இவங்க கூட போட்டி போடுறது தான் என்னுடைய பிளான் அப்படிங்கிறது தான் அம்பானியோட ஒரு ஐடியாவாக இருக்குமோ. ஏன்னா ஐடிசி கூடயோ இல்லை வேற ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கூடயோ போட்டி போடணும்னா பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு என்ன வேணாலும் கொண்டு வந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு கேம்பகோலாவை உள்ளே கொண்டு வந்து இறக்குறாரு. முத்தையா முரளிதரனை வச்சு ஸ்பின்னர்னு ஒரு இது கூல்ட்ரிங்க்ஸை இறக்குறாரு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்ககிட்ட எப்படி ஒரு 10 பிராண்ட் இருக்கோ அதே மாதிரி பெப்சி கிட்டையும் 10 பிராண்ட் இருக்கு. குவாக்கர் ஓட்ஸ் வச்சிருக்காங்க, சீட்டோஸ் லேஸ் வச்சிருக்காங்க, சிப்ஸு, டிராபிகானா வச்சிருக்காங்க, லிப்டன் டீ வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெப்சியில் இருக்கு. ஆனால் கோக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெவரேஜஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க. பெருசாக அவங்ககிட்ட டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. அப்படி பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஐடிசியை ஓரமாக தள்ளி வச்சுட்டு பெப்சி கூட போட்டி போடுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இது எப்படின்னா, இங்கே லோக்கலில் கல்லி கிரிக்கெட் ஆடின்னு இருப்பான் தான். இங்கே லோக்கலில் கல்லி கிரிக்கெட் ஆடின்னு இருப்பான், ரைட்டா? இந்த லோக்கலில் டி நகரில் ரோட்டில் ஆடுற பசங்க எல்லாரும் அஸ்வின் ஆகிட முடியாது, ரைட்டா? நீ இந்தியாவில் கல்லி கிரிக்கெட் ஆடின்னு இருக்கிற, ரைட்டா? பெப்சியும் கோக்கும் உலகம் ஃபுல்லாக கேம் ஆடின்னு இருக்கிறான். ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், கடன் கம்மி. நீ வந்து எது உன்னோட மெயின் பிஸ்னஸ்? அவனுக்கு அது உயிர் நாடியே இந்த ட்ரிங்க் தான். வந்த பணத்தை மற்றதில் போட்டிருக்கான். நீ கடனாக வாங்கின்னு இருக்கிற. டெட் ஃப்ரீயாவேன்னு எப்போவோ சொன்னேன். ஆமாம், ரைட்டா? உன்னோட மெயின் பிஸ்னஸுக்கு காற்று இறங்கின்னு இருக்குது பலூனில். என்னது பஞ்சர் ஆகிடுச்சு. எது மெயின் பிஸ்னஸ்ஸு? கச்சா எண்ணெயை வாங்கி பெட்ரோல் டீசலாக பண்ணி விற்கிற பிஸ்னஸ் தான் மெயின் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் சிரிகிண்டே போகுது. என்ன டென்ஷன் வந்தாலும் 100க்கு போக மாட்டேங்குது. ஆயில் 65, 60ன்னு யாரையோ கைக்குள்ளே போட்டுக்கிட்டு 70 ரூபா பெட்ரோலில் 100 ரூபாய்க்கு விற்றுன்னு இருக்கும். வேண்டாத அத்தனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, ரைட்டா? அது ரொம்ப நாள் தாங்காது. என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்? எது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸு? நீ வந்து பைப் சப்ளை பண்ணுற. என்ன பைப்பு? ப்ளம்பிங் லைன் தான். நீ டேட்டா விலை ஏற்றினே எவனும் பார்க்க மாட்டான். கரெக்டாக? டேட்டா 1000 ரூபான்னு எவனா பார்ப்பானா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எலான் மஸ்குள்ளே வந்தால் தெரிஞ்சிடும் சார். அவரது 17-18% காஸ்ட்லினாங்க. பார்க்க மாட்டான், ரைட்டா? இன்னொருத்த வந்து ஒன்று அடிச்சிருவான். ஸோ காஸ்ட் ஆஃப் டேட்டாவை ஏற்றினா கன்சம்ஷன் உடனே குறைஞ்சிரும். சம்பளம் இருந்ததுன்னா டேட்டா கொடுப்பான். ஆப்வியஸ். இது வரைக்கும் ஆர்பு 250 ரூபா தான். ஆர்பு 1000 ரூபான்னா வராது. ஆர்புங்கிறது ஒருத்தருக்கு ஆவரேஜ் பர் யூனிட். ஸோ அந்த ஜியோ ப்ராஃபிட்டபிளே ஆகாது. கச்சா எண்ணெயும் பெருசாக வராது. ரீசெண்டாக $100 பில்லியன் இந்த ரிலையன்ஸ் ரீட்டைலோட வேல்யூவேஷன் 50 பில்லியன் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. நீ எவ்வளோ கடன் வச்சுருக்கிற, உன் ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் என்ன, உன்னோட கோர் பிஸ்னஸ் என்ன, ஒன்றுமே நம்மளுக்கு பிடிபடாது. இது ஒரு சைடு. போர்டில் ஃபேமிலி தான் போர்டு தான் ஃபேமிலி, ரைட்டா? அதை தூக்கி வச்சிரு. இதெல்லாம் நெகட்டிவ். ஆனால் தான் 52 வீக் லோக்கு மேலே 52 வீக் லோ வந்து இருக்குது. இப்போவுமே 52 வீக் லோ கீழே தான், பக்கத்தில் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், புதுசாக 52 வீக் வரும். இந்த சைடு எடுத்து பாரு. ஐடிசி திராசு, நோ ஓனர், ப்ரொஃபஷனலி ரன், மோட் சிகரெட். அது கிணத்துல போட்ட கல் மாதிரி மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அப்படியே இருக்கே சார். அதை விடு,
சிகரெட்டு ஊதினே இருந்தாங்க, ஊதிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் காரில் இறங்கி இந்த சைடு போய் லெஃப்டில் திரும்பினேன்னா 2 டீ கடை இருக்கும். 25-30 வயசு பசங்கள்லேருந்து 50 வயசு இருக்கிற வரைக்கும் 18 ரூபா கொடுத்து எவ்வளோ பேர் ஊதினு இருக்கிறான்னு பாரு. கார்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும். டாஸ்மாக் பிஸ்னஸ் மாதிரி அது. புதுசாக யாரும் உள்ளே வர முடியாது. ஸ்மகிள்டு சைனா ப்ராடக்ட் தான் வரலாம். கார்மெண்ட்டுக்கு ரெவன்யூ போய்டுன்னு சைனா ப்ராடக்டை அடிப்பான். அதனால் அஷ்யூர்டு ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட் எடுத்து வேறு பிஸ்னஸில் போட்டுனே இருக்கிறான். ஹோட்டலில் போட்டான், பேப்பரில் போட்டிருக்கிறான். அது மாதிரி என்னால் 50 பிஸ்னஸ் சொல்ல முடியும். பல பிஸ்னஸை முழுகி வளர்ந்துன்னு இருக்கிறான். ஸோ இப்போவே இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி. ஹீல் பிகம் மோர் ப்ராஃபிட்டபிள் தென் நெஸ்லே. அதுக்குள்ளேயே ஒரு நெஸ்லே, அதுக்குள்ளேயே ஒரு இந்தியன் ஹோட்டல், இதெல்லாம் கடன் வாங்காமல் பண்ணியிருக்கிறான். கடன் வாங்காமல், அதுதான் அங்கே கடன் வாங்காமல் பண்ணுறான். நோ நெப்போட்டிசம். ஸோ இவங்களும் வந்து டைவர்சிஃபைடாக இருக்காங்க, அவங்களும் டைவர்சிஃபைடாக இருக்காங்கன்னு அவங்கள ஒத்து வச்சு நம்ம பார்க்க முடியாது. அவன் அதே எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்லேயே இருக்கிறான். சிகரெட்டு டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி கடைசி ஃபேக்ட்ரியிலேருந்து அட்வர்டைஸ் பண்ணாமல் கடைசி பங்கு கடை வரைக்கும் சிகரெட் வருது, அது மாதிரி அவனால் எல்லா ப்ராடக்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் பவர் ஹவுஸ். எக்ஸாக்ட்லி சார். ஓகே. ஸோ அது மாதிரி ஃபார்ம்லேருந்து உனக்கு வீட்டில் ரோட்டி சப்ளை பண்ணுற வரைக்கும் அவன் வச்சுருக்கான் நெட்வொர்க்கு. இந்தியாவில் எந்த மூலை முடுக்கு போனாலும் சிகரெட் கிடைக்கும். ஆமாம்பா. இப்போ வந்து நீ இப்போ மெட்ராஸில் இப்போ நான் உன்கிட்ட பேசிவிட்டு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் ஐடிசி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவான். கொஞ்சம் டால், கொஞ்சம் காலிஃப்ளவர் கறி, 4 சப்பாத்தி வச்சுருவோம். ஆமாம். ஆசீர்வாத் அதையும் ஸ்விக்கிலேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம். அப்புறம் கோதுமையை ஃபார்மர்டேன்னு வாங்குற வரைக்கும், சப்பாத்தி பண்ணி எனக்கு சப்ளை பண்ணுற வரைக்கும், அந்த பேப்பர் பேக்கேஜ் பண்ணுற வரைக்கும் அவன் வேல்யூ கேப்சர் பண்ணிட்டான். கம்ப்ளீட்டாக அவன்கிட்ட தான் இருக்குது. ஐடிசி பத்ராச்சலம் தான் பேப்பரு, பேக்கேஜு. ஸோ பேக்கேஜிங் நான் தான். கோதுமையிலேருந்து எல்லாமே இருந்து, காய்கறி நான் சொன்ன ஃபார்மர்டேன்னு வாங்குவேன். டால் நான் தான் சப்ளை வாங்குவேன். குக்கிங் என்னோடய க்ளவுட் கிச்சன். டெலிவரி மட்டும் 1 ரூபா ஸ்டாக்கு கொடுப்பேன். நான் வருவேன். ஓகே சார். என்ன கரெக்டாக தப்பு? புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. இந்த கம்பேரிசனே வந்து எந்த அளவுக்கு மேலேயும் கீழே இருக்குது அப்படிங்கிறது அது புரிஞ்சிருச்சு. ஓகே சார். இப்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட கிரெடிட் கார்டு கேட்குறான், கிரெடிட் கார்டை கொடுத்து அவன் ஒரு செல்ஃபோன் வாங்கணுன்றான், என் ஃப்ரெண்டுக்கு என்னோடய கிரெடிட் கார்டை கொடுத்து செல்ஃபோன் வாங்குறதுக்கு கொடுக்கலாமா? உன் கிரெடிட் கார்டு இட்ஸ் கிரெடிட் இஸ் கிவன் டு அ பர்டிகுலர் பர்சன். அதாவது ஒரு ஆளுக்கு கொடுக்கறது, அவனோட பேலன்ஸ் ஷீட்டை வச்சு கொடுக்கறது. உன் சொந்த பையனுக்கே நீ கொடுக்க முடியாது, சொந்த பொண்டாட்டிக்கே கொடுக்க முடியாது, சிஸ்டர் பிரதருக்கே கொடுக்கக்கூடாது. ஏன் சார்? அப்படி உனக்கு கொடுக்கணுன்னா அடிஷ்னல் கார்டு ஒன்று ஆட் ஆன் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. உங்கள் கிரெடிட் லிமிட்டோடையே ஒரு போர்ஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. கிரெடிட்டுங்கிறது ஒரு ஆளுக்கு தான் ப்ராடக்ட். இன்றைக்கி நான் கொடுக்காம இப்போ என்கிட்ட கிரெடிட் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, இன்றைக்கி கொடுக்காம 30 நாள் கழிச்சு நான் கொடுக்குறேன்னு நீ உன் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுற. கரெக்ட். நீயே ஸ்வைப்பிங் மிஷினில் யூஸ் பண்ணி கேஷ் வாங்குறதே இல்லீகல். அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி வாங்குற நம்பர்னு. அது இல்லீகல். அது 2% ஏதோ கேட்குறாங்க, அது அண்டர்ஸ்டுட் சார். அது இல்லீகல். அதே மாதிரி உங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணி உங்கள் ஒய்ஃப் வாங்குறதே இல்லீகல். அவள் வாங்கி அவள் பேரில் பில் போட்டு உனக்கு கொடுக்கலாம். ஓகே. பட் ஷீ வாண்ட்ஸ் யூ யூஸ் தி கார்டு, யூ ஹவ் டு கிவ் ஹர் அன் ஆட் ஆன் கார்டு. இல்லை சார், எனக்கு ஒரு விஷயம் என்னென்னு தெரியணும்னா, இப்போ நான் என்கிட்ட கிரெடிட் கார்டு நான் ஒன்று வாங்குகிறேன், 2 கிரெடிட் கார்டு வாங்குகிறேன் என் பேர்லேயே வாங்கி, ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா அப்பாவுக்கு சேஃபர் சைடுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் ஆன் கார்டு உங்கள் அப்பா பேரில் போட்டு உங்கள் அப்பாட்ட கொடுக்கணும். ஓகே. இது இந்த மாதிரி பண்ணுனா நான் என் கார்டை அவங்களுக்கு கொடுத்தா என்ன பிரச்சனை சார்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிடிச்சானா ஆர்பிஐ உன் மேலே ஆக்ஷன் எடுப்பான், கார்டு கேன்சல் பண்ணிட்டோம். உன் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பார்த்து உனக்கு கார்டு கொடுக்குறான்னா நீ தான் யூஸ் பண்ணணும். அந்த பில்லை நான் தானே சார் கட்ட போகிறேன். அப்படி கட்ட போகிறேன்னு எப்படி தெரியும்? நான் இல்லை எனக்கு தெரியலன்ட்டேன்னா அப்படின்னா நான் என்னோட கார்டு தொலைஞ்சிருச்சுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண? நான் யூஸ் பண்ணல, எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ எங்களுக்கு இதில் இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு. எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், என்கிட்ட காசு இருந்தது, என் நண்பன் காசு கேட்டான், என் நண்பனுக்கு நான் என் காசை கொடுத்தேன், என் நண்பன்கிட்ட திரும்பி என் காசை கொடுன்னு கேட்டேன், நண்பனும் போயிட்டான், காசும் போயிடுச்சு. ஸோ when you give a friend money, don't expect it will come back. ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ நடந்துட்டு இருக்கிறவங்க பிரபு ஜப்தி பண்ணுற அந்த வீடு ஜப்தி பண்ணுற கேஸில் அண்ணனுக்கு கூட பணம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரபு அப்படி சொல்லி அவர் என்ன சொன்னார், இப்போ என் தம்பி என்னோட தான் இருக்கான், என் தம்பி பிஸ்னஸில் இருக்கான், என்னோட தான்,
என் தம்பி வாங்கின கடனுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நானும் என் தம்பியும் ஒரே கம்பெனியில் இருந்து 2 பேரும் கையெழுத்து போட்டு அந்த கம்பெனி பேரில் கடன் வாங்கினா தான் நாங்கள் 2 பேரும் கேரண்டராக போட்டால் தான் நான் பொறுப்பு. கம்பெனியில் கேரண்டர் இல்லாமல் நான் கையெழுத்து வாங்கிட்டேன்னா கம்பெனி தான் பொறுப்பு. கம்பெனி வேறு, நான் வேறு. சரி சார், இப்போ எனக்கு வந்து ஒரு பொருள் அப்ராட்ல இருந்து நான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க அப்ராட் போறாங்க, அவங்க கிட்ட என்னோட கிரெடிட் கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ணி வாங்கிட்டு வந்து நான் பில்லை நல்ல கட்டிட்டா காலம் உனக்கு ஆர்பிஐ உடனே அன்யூஷுவல் யூசேஜ் கிரெடிட் கார்டை வெளிநாட்டில் யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா டாலர் மார்க்கப் 5% 6% போட்டுருவான். இங்க நான் வந்து ருப்பியை கொடுத்து டாலரா மாத்துறேன் அப்படின்னா கூட அவன் 3% கமிஷன் நீங்கள் கேட்கறான். பேங்க்கில் போய் என்ன கேட்டிங்களோ ம். அந்த ரேட்டோட ஜாஸ்தி மார்க்கப் இருக்கும். இப்போ Okay, sir. 84 90 டாலர் இருந்ததுன்னா ம் 85 25 கொடுக்குறான்னா இன்றைக்கி நீங்கள் கார்டில் தேய்ச்சிங்கன்னா 87% 87 ரூபா கேட்போம். ஓகே ஃபைன். ஒரு டாலருக்கு 2 ரூபா நான் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன்னாலுமே நான் அப்ராட் போகலை. நீங்கள் யூஸே பண்ண முடியாது. உங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு வெளிநாட்டில் நீங்கள் இங்கே இருந்து டெல்லியில் கூட யூஸ் பண்ண முடியாது. கிரெடிட் கார்டுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. சார் இப்போ அப்ராடில் நான் சரி இப்போ ஓகே அப்ராடு கொடுத்தா தப்பு, என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கான், தினமும் ஆஃபீஸில் பார்க்குறேன், அவனுக்கு நான் கார்டு கொடுத்தா அது கூட ப்ராப்ளம், தப்பு. உங்கள் கார்டை நீ தான் யூஸ் பண்ணணும். உனக்கு வேணும்னா உனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு வைங்க, நீங்கள் போய் ஃப்ரிட்ஜை வாங்கி உங்கள் பேரில் பில்லை போட்டு அவனுக்கு காசு நீங்கள் கட்டணும். சார் நீங்கள் சொல்கிறது எத்திக்கலா லாஜிக்கலா ஓகே ஃபைன். ஆர்பிஐ பிடிச்சானா லீகலாக தப்பு, பாண்ட் பண்ணியிருக்கான் பல தடவை. இப்போ நீங்கள் கார்டை யூஸ் பண்ணி வசந்தன்கோ என் ஃப்ரெண்டு, விஜய் என் ஃப்ரெண்டு, நீங்கள் போய் அங்கே கார்டை தேய்ச்சி வாங்கிட்டீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்கிறதுனால விட்டுருவான். இன்கே நான் பே பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. இந்த ப்ராப்ளம்லாம் எப்போ வரும்னா நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு நான் கார்டை கொடுத்துட்டேன், என்ன அரேஞ்ச்மெண்ட்டு, நீங்கள் பணத்தை கட்டுவீங்கன்னு. நீங்கள் என்கிட்ட பணம் இருக்காது. 50,000 ரூபா ஃப்ரிட்ஜ் வாங்க என்கிட்ட பணம் கிடையாது. நீ அவசரத்துக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்துட்டா அவன் வாங்கி போயிட்டான், இஎம்ஐயில் போட்டீங்க, நீ கட்டலன்னு வை, என்னாலையும் கட்ட முடியலன்னா அது என்பிஏ ஆகும். ஆமாம். அப்போ கலெக்ஷன் ஒருத்தன் வருவான், அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன், ஆமாம். அங்கே தான் சண்டை வரும். அப்போ தான் ஆர்பிஐ உங்களை பார் பண்ணுவான். ஓகே சார், இது தெரியாமல் எல்லாருமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. பிடிக்கவே முடியாது. எப்போ ப்ராப்ளம் வரும்னா உன் ஃப்ரெண்டு கட்டாமல் இருக்கும்போது நீ கட்டி ஆகணும். ஆமாம், நீ தான் கட்டி. அது புரியுது. ஸோ அப்போது என் கிரெடிட் கார்டை என்ன தவிர வேறு யாருமே யூஸே பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இது தெரியாமல் கிரெடிட் கார்டை எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும் சார்? இதனால் என்ன, நார்மலாக வராது. ப்ராப்ளம் எப்போ வரும்னா அவன் ஃப்ரெண்டு பணம் கட்ட முடியல, ஒன்னாலையும் பணம் கட்ட முடியலன்னா ஒன்றை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க ஆர்பிஐ. ஓகே சார், ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போயிடலாம். சவுத் இந்தியன் பேங்க் வாங்க, கன்சிடர். எஸ் சார், அது அப்படியே இருக்கே சார், மேலேயும் போக மாட்டேங்குது, கீழேயும் வர மாட்டேங்குது. கீழேயும் வரல. ஈக்குவலன் டு ஐடிசின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸ்மால் பேங்க் பிலோ புக் வேல்யூ கோல்டு லோன் கொடுத்துட்டு ஹாப்பியாக இருக்கு. பிஆர் சேஷாத்ரி நம்பி கன்சிடர் பண்ணோம். ஓகே, பிஆர் சேஷாத்ரி இது மாதிரி இருந்த கேவிபியை 100 ரூபா வரைக்கும் கொண்டு போனார். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் தெரியாது. ஏஞ்சல் ஒன் நோ. பிஎஸ்சி நோ. 90% மார்க்கெட் ஷேர் இவன்ட்டு இருக்குது. என்எஸ்சிட்டு இவன்ட்ட போய் என்ன பண்ணுறது? ஓகே சார். இந்தியன் ஹோட்டல்ஸ் நோ, காஸ்ட்லி. டாடா ஸ்டீல் டூ காஸ்ட்லி. ஈவன் ஆஃப்டர் இன்னைக்கு 9% கரெக்டாக இருக்குது. ஈவன் நோ, டூ காஸ்ட்லி. தேஜஸ் நெட்வொர்க் எனக்கு அந்த பிஸ்னஸ் தெரியாது. அரபிந்தோ டாடா கம்பெனி, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறேன்னா எடுங்க, எனக்கு அந்த பிஸ்னஸ் தெரியாது. அரபிந்தோ ஃபார்மா நோ வேணாம். லூபின் ஃபார்மா இதெல்லாம் எனக்கு மேனேஜ்மெண்ட் மேல் நம்பிக்கை இல்லை. ஓகே, ஹெக்ஸாவேர் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 50-50. சுந்தரம் ஃபினான்ஸ் வெரி காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். எனிவேர் நியர் புக் இருந்தால் வாங்கிக்கிறோம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 50-50 அப்படின்னா டிஃபன் காஃபின்னு ஓகே எடுத்துக்கலாமா? உனக்கு வேறு வழியே இல்லைன்னா நீ தூக்கி போட்டு அடிக்கிறேன்னா அடி. கேஸ்ட்ரால் இந்தியா மேன்கைண்ட் ஃபார்மா நோ, ரொம்ப காஸ்ட்லி. டாபர். நாட்கோ டிசிஎஸ் இன்னும் ஒரு 5% கரெக்டானா பார்க்குறோம். இன்ஃபோசிஸ் 5 to 1400. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எஸ். கல்யாண் லேட்டஸ்ட் இன்னைக்கு விழுந்திருக்கு 400. நேற்று நல்லா ஏறி இருக்கு சார், 13% வரைக்கும். அதனால என்னப்பா 700 இருந்த ஸ்டாக்கு 400 சொச்சத்தில் 800 வரைக்கும் இருந்தது சார். தாண்டி இன்னைக்கு 400 சொச்சத்தில் இருக்குது. இறங்கும் 350 கிட்ட வரும். வருமா சார்? டெஃபினட்டாக. என்ன காரணம் சார்? ஓனர்ஷிப் தானே. இட் இஸ் நாட் டைட்டன். டைட்டனே 52 வீக் லோனா இது வராமல் எங்கே போகும்?
ஓகே, அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். இதுதான் கேள்விகள். ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸில் இந்த ஸ்டாக்ஸ் தான் முக்கியமான இடம் பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கும் பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல்ஸ் இருக்குது. பைசா போல்தாயின் ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலுன்னு ஒரு சேனல் இருக்குது. கன்னடாவில் மணி மாத்துன்னு ஒரு சேனல் இருக்குது. மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு ஒரு சேனல் இருக்குது. அந்தந்த லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். எங்கள் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.